தமிழழகன் அண்ட் ஸ்கெட்ச் மோகன். சொல்லாத ஏன் உன் பேரை சொல்லவே மாட்டியா? எல்லா இடத்துக்கும் இன்ஸ்டா பேரு, வண்டியில இன்ஸ்டா பேரு எதுக்கு? நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை காக்கிட்டு போறான். இல்ல எங்க போனாலும் எதுக்கு இன்ஸ்டா பேர் சொல்றாங்க? அந்த வீட்டுல கஷ்டப்பட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க, எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்க, மோகன் ராஜ். எங்க போனா ஸ்கெட்ச் மோகன். எனிவே இக்னோர் திஸ் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ். இல்லடா, அண்ட் எம்டி எஃபர்ட்ஸை பத்தி இந்த கேப்ல நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எம்டி எஃபர்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் வந்து எதுக்குடா? இல்ல எனக்கு ரொம்ப எம்டியா இருக்கு. இல்ல அதுதான் எம்டி எஃபர்ட்ஸ். சிம்பிள் மீனிங் புரிஞ்சிருக்கும். அதுதான் எம்டி எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு உங்களுக்கு எல்லாம் வீடியோவா இருக்கும். குரங்குடா, எங்க பாருங்க குரங்குடா டேய். ஆமா, நீ அத ஃபோக்கஸ் பண்ணு. நீ குரங்குன்னு சொல்லு. நான் பார்த்ததே இல்ல. இவங்க எல்லாம் வச்சுட்டு தான் அவரு ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. தேவையில்லாத ஒரு கண்டென்ட் தான் இந்த எம்டி எஃபர்ட்ஸ். இந்த எம்டி எஃபர்ட்ஸ்க்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னன்னா, நாங்க காலையில எஃபர்ட்டே இல்லாம ஒரு ரெண்டு காஃபி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த ரீசன் ஆஃப் த யூடியூப் சேனல். தேவையில்லாத கண்டென்ட். சேனல் வந்து இது ஒரு பேர் வைக்கிறதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு. என்னடா, ஏன்னா நாங்க ஏதாவது பேரை வச்சா அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வச்செல்லாம் வச்சிருக்காங்க. அவன் தப்பு சொல்ல, பட் ஒரு நல்ல பேரு போயிடுச்சு. குழந்தைங்க கூட பேர் வச்சிடலாம் போலப்பா. அந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப பெரிய நிறைய குட்டி என்ன யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் அந்த நேம் வச்சிருக்காங்க. ஒரு வீடியோ அதெல்லாம் காம்படிஷன் வந்து பெரிய ஆட்கள்லாம் இல்ல, எல்லாமே இவ்வளவு தான் இருக்காங்க. அதுல பியூட்டி என்னன்னா, 2 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவனே 2 சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருக்கலாம். அப்புறம் அந்த யூடியூப் சேனல் வச்சிருந்திருக்கான். எதுக்கு பேர் அப்படி கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க? அண்ட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருக்க ஒரு ஃபேமஸ் காஃபி ஷாப்ல தான் இருக்கும். அந்த காஃபி பேர் வந்து முரளி காஃபி அப்படின்னு சொல்றாங்க. வந்து இந்த மந்திரத்தை தரும் ஒரு அதிசய என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி, ஓகே, எவ்வளவு பிரம்மாண்டமா காஃபி தர டைரக்டா நம்ம ஓனரை போய் மீட் பண்ண போறோம். வாங்க உள்ளே போய் பாத்துட்டு வந்துடலாம். இத்தனை வருஷமும் ஒரே மாதிரி டேஸ்ட் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? எனக்கு புரியும். 80ல இருந்து கடை இருக்கு. ஓகே. 80ல வந்து ஆரம்பத்துல வந்து எங்க சித்தப்பா கடை, சின்ன டிஃபன் கடை. ஓகே. அங்க நான் இங்க வேலைக்கு சேர்றேன். ஓகே. அப்புறம் 89ல ஒரு பரிசாத்து முறையில ஒரு சின்ன காப்பி கடை திறந்து பாக்குறேன். அது இப்ப எல்லாத்தையும் இந்த கதை சொல்லியிருக்கேன். நான் யோசிச்சேன், நிறைய சேனல் இன்டர்வியூ கொடுத்துட்டாரு, இப்பயும் போய் கேட்டேன், அந்த வீடியோ எடுத்து பாருங்கப்பான்னு சொல்லிடுவாங்க. அதுல ஏதாவது சொல்லியிருக்கேன், எதுக்கு சும்மா இருக்கேன்னு பார்த்தேன். அதாவது எனக்கே அது ரொம்ப போர் அடிச்சிருது. ஏதோ ஒரு டைரியோ சம்திங், விசிட்டர்ஸ் புக் வச்சிருக்கேன். விசிட்டர்ஸ் புக் ஏதோ இம்பார்ட்டன்ட். கஸ்டமர்ட்ட காட்டாத ஒன்று வீடியோக்கே நம்மள்ட்ட காட்டாரு. ஸோ இது வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் யாரு சார் வந்தாரு? சார் சஞ்சீவ் கபூர். ஓகே. செஃப் சஞ்சீவ் கபூர். ஓகே. ஓகே. சஞ்சீவ் கபூர் இவர். இவர் வந்து ஹெச் ராஜா. படிக்க ரொம்ப இதாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திருவரங்கம் பகுதியில் மட்டுமல்ல, திருச்சி மாநகரமே சுவைத்திருக்கக்கூடிய காப்பியை முரளி காப்பியால் சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார்கள். நிறைந்த நெஞ்சம் நிறைந்த தங்க திளைவும் கோட்டை வெட்டி வருகின்றது. அவர் கேட்பது திருவரங்கம் முரளி காப்பி வந்துவிட்டதா என்று கேட்டு கலைஞர். அந்த பெருமை முரளி காப்பி கிடைத்துள்ளது. தொடர்ந்து சிறந்து விளங்க வாழ்த்து. ஸோ இதோட பெரிய ரெகக்னேஷனே எதுவும் கிடைக்காது நினைக்கிறேன். இது யாரு அப்படின்னா நம்மளோட கலைஞர் ஐயா அவர்கள் தான். அவரோட வரிகள் தான் இது, வார்த்தைகள் தான் இது. ஓகே. இனிமே ரொம்ப நன்றிண்ணா, வந்து இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல நாங்க ஆக்சுவலா வந்து முக்கியமா இவ்வளவு ஃபேமஸா இருந்தோமே, அவங்க கடைக்கு ஒரு முரளி காப்பின்னு ஒரு போர்டு இல்ல, போர்டு கூட இல்ல. ஆனா பிகாஸ் ஆஃப் த எவ்ரி ரீசன்ஸ் இருக்கீங்க. ஆமா, ஆனா சுத்த வட்டாரத்துல எல்லாத்தையும் கேட்டாலும் முரளி காப்பி எதுன்னு கேட்டா வந்து அவ்வளவு அழகா சொல்லிடுவாங்க. இல்ல ஆக்சுவலா இங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து வெளியூர்ல இருந்து வர மக்கள் கூட இங்க முரளி காப்பி குடிச்சிட்டு போறாங்க. ஆமா. சோ இங்க ஒன்ஸ் வந்து காஃபி குடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஃபேன் ஆயிடுறாங்க. இதுவே 2வது ரவுண்ட் குடிச்சிட்டு இருக்கோம். சரி, இந்த காஃபி எங்களுக்கு வந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாரு. இன்னொரு ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, காலைல 4:30க்குலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்களும் காலைல 4:30க்குலாம் வந்தோம். அதுக்காக சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் நாங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லாம் எடுத்திருக்கோம். இப்போ நீங்க வந்து இது இங்கேன்னு இல்லை, ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான் கேட்கணும். இது ஸ்ரீரங்கம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனாலுமே
கசக்குதா? ஸோ அது நீங்க வந்து நீங்க ரொம்ப தூரத்துல எங்க இருந்து கேட்டாலுமே ஓரளவுக்கு முரளி காஃபி வச்சுட்டு வந்துடுறேன். ஃபேமஸ் வீடியோஸ் இருக்கு. இது நான் பேசவே இல்லை, யாரும் கண்டுக்காதீங்க உன. நாங்க வந்து எவ்வளவு லேட்டா அப்லோட் பண்றோம்லாம் தெரியாது. யூடியூப்ல முரளி காஃபின்னு போட்டீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வருது. அதுல ஏதோ ஒரு குறுக்க எங்க வீடியோ இருக்கும். நம்ம காஃபி கடைக்கு போடணும்னா தேவை, ஒரு சில கும்பல் இருந்தாலே நம்ம அங்கே போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த கடைக்கு வந்து நாங்க காலையில ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்தோம், அதெல்லாம் போடுறேன். செம்ம கும்பலா இருந்துச்சு காலையில. அந்த எனக்கு 4:30க்குலாம் வருவாங்களான்னு தெரியல. ஸோ இங்க ஆக்சுவலா எதுக்கு வராங்கன்னா இல்ல எனக்கு வந்து இந்த காஃபி கடையில ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு என்னன்னா ஒரு பெண்கள் கூட இல்ல, ஒரு ஃபேமிலிஸா இருக்கு. அதாவது போற இடத்துல எல்லாம் பொரோட்டா எதிர்பார்க்கறது எதிர விட்ட என்னமோ நல்ல பாயிண்ட் தான் நானே ப்ரிப்பேர் பண்ணி பேசிட்டேன். அதான் காலைல இங்க 4:30க்கு வந்து ஏன் காஃபி குடிக்கிறாங்கன்னா, காஃபி குடிச்சிட்டு அவங்க வாக்கிங் போனாங்கன்னா போய் உட்கார்ற இடம் அவ்வளவு அழகா இருக்கும். இது பாத்ரூம் தானே? இல்ல நீ யோசிச்சு பாரு, ஒரு மனுஷனுக்கு மலச்சிக்கல் இருக்கலாம், ஆனா மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. அதனால அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. காஃபியை குடிச்சிட்டு போய் உட்காந்தாங்கன்னா இந்த டைலாக்ல நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ ஆக்சுவலா என்னன்னா அந்த காஃபியோட பவர் எனக்கு இப்பதான் தெரியுது. எனக்கே லைட்டா ஆய் வருதா? ஆய் வருதுண்ணே. இதே பொழப்பு இல்ல போற இடம் எனக்கு அப்ப புரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான், நான் இவ்வளவு நாள் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நாங்க 4:30க்கு வந்து காஃபி குடிக்கிறோம். ஏன்டா 4:30 காஃபி குடிக்கிறாங்கன்னு பார்த்தா, காஃபி குடிச்சு விறுவிறு நடக்கிறாங்க லெஃப்ட் ரைட்டுன்னு. நம்ம அங்க பாருங்களேன் அவரை. வாய்வு எம்டிஏ பர்ஸ் பத்தி என்னன்னா, இது என்ன மாதிரி யூடியூப் சேனல், என்ன டாபிக் எடுக்க போறீங்க? ஆக்சுவலா யூடியூப் சேனல்னா ஒரு கண்டென்ட் இருக்கும். ஒரு மூவி vlog, இல்ல ஒரு ரிவ்யூ, இல்ல ஒரு ஃபுட் vlog, இல்ல யாரோ ஒருத்தர் கலாய்க்கிறாங்க, இந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு கண்டென்ட்டோட இருக்கும். பட் நம்ம யூடியூப் சேனல்ல என்ன ஸ்பெஷல்னு நீங்களே சொல்லிருங்க, ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? எல்லாத்தையும் போட்டது அது இவனுக்கும் தெரியாது. கதையை எழுதிட்டு இப்படிக்கு இவருன்ற மாதிரி போடுற கதையா தான் இருக்கு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. நாங்க பெருசா எந்த மோட்டிவ்லயும் பண்ணல. நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கும் போது என்னடா நீங்க அப்படிலாம் தட்டி விட்டு போயிடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மைக்கெல்லாம் வாங்கி நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. காலைல 5:30க்கு ஒருத்தர் எழுப்பி கேமராலாம் பிடிக்க வச்சு, அவர் பேர் ஸ்ரீனிவாசன், போட்டாச்சுப்பா கிரெடிட்ஸ் போட்டாச்சு. அவர் பேர் ஸ்ரீனிவாசன். இந்த மாதிரி அழகா சிரிக்கிறேன். அதெல்லாம் செட் பண்ணி இதுக்கப்புறம் தான் நாங்க ஒரு நிறைய வீடியோஸ் போட போறோம். ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி கூட சொல்லிக்கலாம். அது நீங்க ஏன் கேமரா ஆன்ல இருக்குல்ல? How do I tell you? ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரா, பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, யூடியூப்ல போட போறாங்க, பெரிய ஆளா போறாங்க. இவனை கேட்டுச்சு அதெல்லாம். ஆனா எங்களுக்கு தான் தெரியும் இந்த வீடியோ எவ்வளவு பேர் பார்க்க போறாங்கன்ட்டு. நம்ம பல டாபிக் போலாம். இந்த இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் ரொம்ப வேணும். நம்ம இன்னும் அடுத்தடுத்து ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் vlog மாதிரி வச்சுக்கலாம். நாங்க ரேண்டமா எங்க போறோமோ அங்க ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருந்தா நாங்க அந்த இடத்துல வீடியோ போவோம். ஸோ நீங்க மிஸ் பண்ணிடுங்க. அது அந்த மாதிரி அது vlog எல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனா போட போறோம். ஸோ நீங்க யாராவது திருச்சி ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா ஒரு பெட்டர் காஃபி, நல்ல காஃபி குடிக்கணும்னா நீங்க வந்து முரளி காஃபி தான் கண்டிப்பா ட்ரை இவ்வளவு சொல்றான். ஸோ அதனால இது வந்து ஃபுட் vlogனு நினைச்சிடாதீங்க. முரளி காஃபியை பத்தி பேசிட்டு இருக்கனால. ஆமா ஜென்ரலா இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் எங்க இருந்தா இல்ல ஜென்ரலா கோயில் டைம் ஜென்ரலா ஓகே ஜென்ரலா இந்த காஃபி கடை வந்து காலைல மட்டும் கிடையாது, ஈவினிங்கும் இருக்கு. காலைல நீங்க என்ன கும்பல் பாக்குறீங்களோ அதே கும்பல் தான் ஈவினிங்கும் இருக்கும். ஸோ இது வந்து 4 to எவ்வளவு நேரம் 8 7 இப்பெல்லாம் காட்டாதப்பா. நான் வந்து இந்த ஆடி வந்தா விளாண்டது கிடையாது. 7 இப்படிதானே வரும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. ஸோ ஈவினிங்கும் நீங்க வந்து குடிக்கலாம். இதே எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த 20 வருஷம் எல்லா வருஷத்துக்கும் இருக்குன்ற கேரண்டி அவங்க தராங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்து ஒரு இடத்துக்கு இப்படியே நம்ம ஒரு இடத்துக்கு போக போறோம். எஸ் வேற எங்கேயும் இல்லை, அப்படியே கோயில் தான். அங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உள்ள போனாதான் கோவில் தான். நான் கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ உள்ள போய் அதான் ஸ்பெஷாலிட்டி.